Hi friends, welcome to Kavilthi Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல கடலை பருப்பு பாத்தீங்கன்னா 4 லிருந்து 5 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சு எடுத்துர்க்கேங்க. கடலை பருப்பு பாத்தீங்கன்னா ஒன்னு எடுத்து நம்ம இப்படி விரல்ல வச்சு இப்படி பிசைஞ்சு பார்த்தா கூட அதாவது உடைச்சு பார்த்தா கூட நல்லா ரெண்டா அப்படியே கட் ஆகணும். பாருங்க இது போல நகத்தை வச்சு இப்படி நீங்க பண்ணும்போது ரெண்டா கட் ஆகணும். அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இதே போல பாத்தீங்கன்னா பாசி பயிரையும் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். 4 லிருந்து 5 மணி நேரம் போல ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு பாசி பயிரை எடுத்து நீங்க இது போல இப்படி பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க ரெண்டா இப்படி ஸ்மூத்தா ஆகணும். அது போல நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். இதே போல் பாசி பருப்பையும் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். பாசி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் போல் ஊறிச்சுனா கூட போதுமானது தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சன்னி வச்சுக்கலாம். சன்னி வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல எல்லா பருப்பையும் வந்து தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணி விரிச்சுக்கோங்க. காட்டன் துணி விரிச்சுட்டு இந்த பருப்புகளை வந்து ஒரு காட்டன் துணி இல்லைனா ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஃபேன் காற்றுல வந்து நல்லா வந்து காய விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி வந்து வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி வடிச்சிட்டு துணியில் இல்லைனா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா காய விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்ம கையில் வந்து தண்ணி இருக்கும். இது வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் கழிச்சு நான் காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். காஞ்சது நான் வந்து அந்த வீடியோ வந்து எடுக்கலாம். பாருங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கையிலேருந்து இப்படி போடணும். நம்மளுக்கே தெரியும் ஈரப்பதமே கொஞ்சம் கூட இருக்காது. பாசி பயிரும் வந்து நல்லா காஞ்சிருக்கு, கடலை பருப்பும் நல்லா காஞ்சிருக்கு. பாசி பருப்பும் அதே போல் வந்து நல்லா வந்து வெயிலில் வைக்கக்கூடாது. இந்த ஃபேன் காற்றுல வச்சு நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் இல்லைனா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். ரொம்பவும் சூடாகக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ண விட்டுக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி அரிசி வடிகட்டி இல்லைனா இந்த மாதிரி சன்னி வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து அரிசி வடிகட்டி இருக்கு பாருங்கள், அதை வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 பருப்பு போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்குள்ள எண்ணெய் நல்லா சூடானன்னா இந்த அரிசி வடிகட்டி கொண்டு போய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா பாசி பருப்பில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு சன்னி மாதிரி அந்த மாதிரி வச்சு தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதனால் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா கடுக்கடுன்னு மாதிரி இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. அந்த பாசிப்பருப்பு அந்த எண்ணெயோட இது பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டு வந்துடும். நம்ம போடும்போது நல்லா பபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆனோன்னா அந்த எண்ணெயோட தன்மை பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரை ஆகிறதே வந்து அப்படியே நின்றும். இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பாசிப்பயிறு அதே போல் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாசிப்பயிறு ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் தான் பாசிப்பயிறு வந்து ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பாசிப்பயிறு வந்து எண்ணெயில் நம்ம போட முடியாது. போட்டோன்னா அதை எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் பாசிப்பயிரும் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பினஸாக வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஷேக் பண்ணி பார்க்கும்போது அந்த சவுண்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் நல்லா கிறிஸ்பினஸாக வந்திருக்கு அப்படின்னு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடலை பருப்பை வேணால் நீங்கள் வந்து டைரெக்டாக எண்ணெயிலே வந்து சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா கடலை பருப்பு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து சன்னியில் தான் அந்த வடிகட்டியில் தான் வந்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ண விடக்கூடாதுங்க. கடலை பருப்பு பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா டீப் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா கடுக்கடுன்னு ஆயிரும். கிறிஸ்பினஸ் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். மூங் தாலாக இருக்கட்டும், பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு 3மே வந்து ஒரே மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப டீப் ஆயிடுச்சுன்னா சாப்பிடும்போது கடுக்கடுன்னு இருக்கும். அதனால் அந்தளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணாமல் நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு பாசிப்பருப்பை வந்து ஒரு காட்டன் கிளாத் விரிச்சுக்கோங்க. காட்டன் கிளாத் விரிச்சிட்டு பாசிப்பருப்பை வந்து போட்டுட்டு லைட்டாக இந்த கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ தான் வடிகட்டினாலும் பருப்புலேருந்து எண்ணெய் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வடிச்சு வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாத் விரிச்சிட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டிங்கன்னா ஆயில் கொஞ்சம் கூட இல்லாமல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயிலே இல்லை. நம்ம கையில் எடுத்தால் கூட ஆயில் ஒட்டவே ஒட்டாது. ஆயிலே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ் சத்தத்துக்காகவே வந்து இப்படி இந்த ஸ்நாக்ஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம கையில் எடுத்து இப்படி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணும்போது கிறிஸ்பினஸ் அந்த சத்தம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் இல்லைனா 1/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றவாறு ஆப்ஷனல் தான். இல்லைனா வெறும் சால்ட்டு மட்டுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பவுலில் வந்து ஷேக் பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் சத்தம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதே போல் தான் அதே காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணியில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா தொடச்சி விட்டுடலாம். ஆயில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் அந்த துணியிலே வந்து எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் போயிடும். பாருங்கள் நல்லா நான் தொடச்சி எடுத்துட்டேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல.
என் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து வீக்லி 1 டைம் நான் செஞ்சுருவேன். இப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது போல் நீங்கள் வந்து ஷேக் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சத்தத்துக்காகவே நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கிறிஸ்பினஸ் சத்தத்தை கேட்கவே. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஆப்ஷன் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாசி பயிர் இருக்குது பாருங்கள், அதே வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டேன். அதே கிளாத்தில் போட்டுட்டு அப்புறம் பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு லைட்டாக வந்து உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துங்க. என் பசங்க சாப்பிடுவாங்க, அதனால நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லைனா பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மந்த் ஆனாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஏர் டைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இல்லைனா அந்த ஏர் வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து கம்மியாயிரும். இதே போல் பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை எல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லா தானியங்களையும் சேர்த்து ஊற வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கிறனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சத்து மாவு இருக்குது பாருங்களா, அதில் தான் செய்ய போகிறேன். 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பேபி ஸ்கூல்லலாம் விடும்போது இந்த சத்து மாவு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்களா, அந்த சத்து மாவு தான். இப்போ 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு அது வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதுலேருந்து இன்னும் 1/2 கப் அளவுக்கு கூட நான் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நல்லா பழுத்த வாழைப்பழத்தை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அது கூட பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா நம்ம பக்கோடாக்கெல்லாம் கெட்டியாக இப்படி போட்ட எண்ணெயில் வந்து கரெக்டாக அந்த லிக்விட் மாதிரி இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியாக. இதில் வந்து 2 உப்பு வேணா கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணோம்ல, அதே ஆயிலை வந்து சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் சூடானதுக்கப்புறமா பக்கோடாக்கெல்லாம் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக வந்து போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரௌன் கலர் வந்தோன்னா நம்ம வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாங்க. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா சத்து மாவு ஸ்நாக்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்து. அதனால் வந்து சத்து மாவு கிடச்சிதுன்னா ஒன்று கூல் பண்ணி கொடுங்க, இல்லைனா கொழா போட்டு செஞ்சு கொடுங்க, இல்லைனா இது போல் வந்து ஸ்நாக்ஸ் வாழைப்பழத்தை வச்சு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே போல் வந்து கோதுமை மாவுலேயே 2 விதமாக செய்யலாம். அது எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மைதா மாவு வச்சு எந்த மாதிரியெல்லாம் ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.